Hi boys. என்ன சிவராமா இப்படி பண்ற? ஐயா சிகரெட்டுக்கு இப்படி பதறிய? சுருட்டு குடிச்சா என்ன பண்ணுவ? என்ன கிளாக் சார்? சிவராமா உனக்கு என்னடா பைத்தியமாடா? ஏன் பைத்தியம் தான் சிகரெட் குடிக்குமா? ஐயோ புல்டா உள்ள இருக்குடா. இருந்தா என்ன? மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அவ ஜாதகமே நம்ம கையில. சிவராமா வேற கம்பெனிக்கு போறதுன்னு முடிவே பண்ணிட்டியாடா? இதே ஆபீஸ்ல எனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன். உங்க சீட்டுக்கு தான் வரேன். சார் உங்களை மேனேஜர் சிகரெட்டோட வர சொன்னார். ஏன் அவர் சிகரெட் ஆயிடுச்சா? என்னடா சிவராமா வர வர புல்டாக் பயமே போயிடுச்சா உனக்கு? யாரு? நம்ம புருவா. புருவா? யா செல்லமா கூப்பிட்டேன். சிவு நானும் செல்லமா கூப்பிட்டேன். சீக்கிரமா போ. அது என்ன பண்ணும்? இஸ் a nice boy. போடா போ. குட் மார்னிங் மிஸ்டர் புரு. ஷட் அப். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆமா நேத்து நைட் வீட்ல பொண்டாட்டிட்டு உதவாயினீங்களே, கண்ணு கீழே கருப்பா இருந்துச்சு, சரியாயிடுச்சா? சிவராமா இத பத்தி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மூச்சு விட்ட உன் டிஸ்மிஸல் ஆர்டர் டைப் ஆயிடும், ஜாக்கிரதை. என்னது இது கையில? சிகரெட். இழுக்கு இழுக்கு இன்பம் இறுதி வரை. உன் ஐடியாவை கேட்க கேட்க இறுதி வரை துன்பம் தான். டேய் சிவராமா, எஸ் 5 மணிக்கு மேல நீ எனக்கு குருவாரு. நானே உனக்கு எத்தனை சிகரெட் பாக்கெட்டாலும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு அந்த சிகரெட் இதுல போடு. ஓகே சார். சாரி. 5 மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா. தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவு படுத்தாதடா. கவலைப்படாதீங்க புருஷோத்தமன். ஆமா உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி? மத்த விஷயம்னா என்ன? சந்தோஷங்கள், ஜல்சாக்கள், தாம்பத்திய உறவுகள். நீ அத கேக்குறியா? ரேஷன் கார்டுல நீ என்னன்னா வாங்குற? அரிசி, சக்கரை, ரவா. ஏன் ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடா அவ? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா. கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா. செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆகி போச்சுப்பா. அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் டக்கரா இருக்குது. டாய் டென்ஷன் பண்ணாத. தெய்வான உனக்கு அண்ணி மாதிரி. மன்னிச்சிருங்க அண்ணே. டேய் அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. அப்படின்னா ரேஷன் முறையை ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க. சூப்பர் ஐடியா. லாரரரி லாரரரி லாரர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 
லாரரரீ. சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு? எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ? புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா இவனை ஃபாலோ பண்றதுக்கு? அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன். டிரைவர் சீக்கிரம் வேகமா போங்க. அந்த அம்பாசிடர் காரை எப்படியாவது பிடிச்சிடணும். சக்கர் லாட் ஜாலி நகர். ஹாய். ஹலோ. இது என்னப்பா லாட்ஜ்? மட்டமான லாய் சார் இது. தப்பி தவறி இந்த பக்கம் வந்துட போறீங்க. 7 வந்துடும் சார். அப்படியா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னியே. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ளை இவ்வளவு கேவலமா போயிட்டாரா?
வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன். யோ வண்டி அடியா, உனக்கு வந்துட போகுது எய்ட்ஸ். சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்கே இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோலா? ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுனி. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். ஆமா சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான், என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ, 25 20 15 10 5 2 ஒரு 8 கூட. சிவராமா, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேம்மா, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். ச்சே, எவ்வளவு சீப்பு. சீப்பா? படு சீப்பு. 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா. ஹலோ, T12 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம். அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவரே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக்அப்ல வச்சிருக்கோமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம், இனிமே போக மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம். இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம், என்ன மன்னிச்சிடு. கண்டவ பக்கத்துல புரண்டுட்டு வந்து என் பக்கத்துல படுக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க. தெய்வம், ரைடு வரும்னு எவன் கண்டான் தெய்வம்? நான் ஒண்ணு நினைக்க, போலீஸ் ஒண்ணு நினைச்சிடுச்சு. நான் சத்தியமா கடல தெய்வம், நான் கற்புள்ள கடமை. போங்க வெளியே. என்னை நம்பு போங்க. தெய்வம், தள்ளாத தெய்வம், போங்கண்ணே. தெய்வம். ஐயோ, சொர்க்க வாசலையே சாத்திட்டாலே. இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிஸ்டத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன். டேய் சிவராமா, ரேஷன் கார்டையே புடுங்க வச்சுட்டியடா பாவி. என்ன சும்மா இருக்கணும். இந்த தூக்கு சிஸ்டம் என்னைக்குதான் ஒழியும். என்னம்மா நீ? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதை விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டியே. அவர் செஞ்சது சரியா சித்தப்பா? ஆபீஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா? ஆபீஸ்ல ஒரு ஆள் கிடைக்காமலே போயிடுவான். கிடைப்பான்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஸ்லயா? சரிம்மா. என்னய்யா, ஐயா கையில துட்டு விளையாடுது. அதான் இப்ப நான் நாட் 7 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அது என்ன நாட் நாட் செவன் வேலை? அது நாட் சத்தமா சொல்லக்கூடாதுமா. காதை கொடு. ஆமா, அந்த புல்டாக்குடைய மாமனார் சொன்னதுனாலதான் இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன். அப்பப்ப இந்த மாதிரி கத்த கத்தியா அள்ளி இறக்கிறாருல்ல. சார் வேணா சார், அடிக்காதீங்க சார். சார் சொன்னாங்க அடிக்காதீங்க சார். ஊர்ல எத்தனை நல்ல லாட்ஜ் இருக்கு. டக்கர் லாட்ஜ்ல ரூம் போட்டு என் சந்தோஷத்தையே மக்கர் பண்ணிட்டேடா. கூட படுக்க கூடாதுன்னு தலைவியோட என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாடா பாவி. அவ்வளவுதானே? இதுக்காக என்ன இவ்வளவு தூரம் துரத்துறீங்க? சார் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி எனக்காக காத்திருப்பா. வீட்டுல ஏதோ விசேஷமா? வெறுப்பேத்துறேடா.
என் மரியாதை எல்லாம் போச்சேடா. போனா போகுது. அது நல்ல லாட்ஜ் தான். உங்க நேரம் அதுல திடீர்னு ரைடு வந்துடுச்சு. ப்ளீஸ் அழாதீங்க. கூல் டவுன். இதுக்கு மேல என்னடா கூல் டவுன் ஆகணும்? போடா. சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா? வாங்க. மைக்கேல் ஜாக்சன் தான் என் ஆட்டம் எப்போதும் டிஸ்கோ தாளம் தான். ராஜா எப்போதும் ராஜா, பூஜா இல்லாத ராஜா. ஷேக் புதுவித ஷேக், பிரேக் குஷி வருதே. நான் யாரு? தான் மைக்கேல் ஜாக்சன் தான் என் ஆட்டம் எப்போதும் டிஸ்கோ தாளம் தான். அக்கம் பக்கம் நோட்டம் நான் டிஸ்கோ ஆடும் ஆட்டம். ஆயிரம் ஆயிரம் கூட்டம் என் தோளில் சேரும் நாட்டம். லண்டன் பாரிஸ் அங்கென்ன உண்டு, அதுபோல் இங்கு விளையாட்டும் உண்டு. ஆட்டத்துக்கேத்த ஜோடி அது ஜாடிக்கு ஏத்த மூடி. இள வயசுல தேடணும் ஜோடி, அதை விட்டா வளரும் தாடி. கிரேசி நான் யாரும் ஒப்பந்தான் மைக்கேல் ஜாக்சன் தான். ஏ ஆட்டம் எப்போதும் டிஸ்கோ தாளம் தான். ராஜா எப்போதும் ராஜா, குஞ்சா இல்லாத ராஜா. ஷேக் புதுவித ஷேக், பிரேக் குஷி வருதே. நான் யாரும் ஒப்பந்தான் மைக்கேல் ஜாக்சன் தான். ஏ ஆட்டம் எப்போதும் டிஸ்கோ தாளம் தான். கிடத கிடதா வயசுல வாழணும் தம்பி, நீ இனிமைய தேடி பாப்பா. கண்ணியர் அழகை நம்பி ஒரு கவிதையை பாடிட பாப்பா. காதல் பந்தம் அது காமன் சொந்தம், காலம் என்றும் இதழேனை சிந்தும். வயசு பொண்ணா சைட்டு அவள வசியம் பண்ண ரைட்டு. தாலி கட்டுன நைட்டு என் கண்ணும் நெஞ்சும் ஃபைட்டு. கிரேசி நான் யாரும் தான் மைக்கேல் ஜாக்சன் தான். ஏ ஆட்டம் எப்போதும் டிஸ்கோ தாளம் தான். ராஜா எப்போதும் ராஜா, பூஜா இல்லாத ராஜா. ஷேக் புதுவித ஷேக், பிரேக் பிரேக் குஷி வருதே. நான் யாரும் தான் மைக்கேல் ஜாக்சன் தான். தெய்வநாயகி வாடி வெளிய.
மாப்பிள்ளை என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு பாத்தியா? எக்கச்சக்க போதை போல இருக்கு. போய் என்னன்னு விசாரிங்க. மாப்பிள்ள என்னது? வாங்க 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 மச்சி வாங்க மச்சி வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. சும்மா ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? மச்சி ஓவரா குஷ்ட சொல்லவே வேண்டாம். வீசுது. மச்சி நான் குடிச்சது நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா, அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அது கத்தும். அவகிட்ட சொல்லிடாத. மாப்பிள்ள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க? ஒய்ஃபாவ நைஸ் புரியுது இல்ல? அப்புறம் எதுக்காக ஓவரா கத்துறீங்க? ஏதாவது ராவடி நடக்க போகுது. இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறதில்ல. எங்க அவ? நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல. மாப்பிள்ள நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிறீங்க? என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்க நீங்க? காப்பி கலந்தாளா, கீரை அறிந்தாளா, கேஸ் அடுப்பு மூட்டினாளா, இல்லை கணவனுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா, இல்லை கொஞ்சம் விளையாடும் என் இரு கரங்களிலே பசுவை போட்டாளா, மாப்பிள்ள சிசுவை போட்டாளா? யாரை கேட்கிறாய் கேள்வி? மாப்பிள்ள எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன்ன ஒண்ணும் பண்ண போறதில்ல. இன்னைக்கு அவளைத்தான். அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா குடுக்கறான். ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ள யார் அவன் ஐடியா குடுக்கறவன்? சிவராமன் தான் ஐடியா குடுக்கறான்னு நான் எங்க குடிபோதையில உளறிட்டு வேணும்னு பாக்குறீங்களா? அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது குரு துரோகம். மாப்பிள்ள டாப்ல அடிபட்ட போகுது. இப்ப புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு? சித்தப்பா, அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே, அந்த சிவராமனா இவருக்கு குரு? பூனையா? அவன் ஒரு கேன. சித்தப்பா, சிவராம வீட்ல எப்படி? ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறத வச்சு சொன்னா, சிவராம வீட்ல ஒரு புலி. அவன் அதிகாரம் பண்ணினா 8 தெருவுக்கு கேட்கும். அவன் அடிச்சு அவன் பொண்டாட்டி அலர்னா 10 தெருவுக்கு கேட்கும். சுருக்கமா சொன்னா சிவராம பொண்டாட்டிய ஆட்டி படைக்கிறான். ஓ, அதான் ஏன் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா? சிவராமா, வைக்கிறேன்டா உனக்கு சிவகாசி வேட்டு.